சென்னை புறநகர் பகுதியான கண்ணகி நகர், எழில்நகர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை வசதியின்றி தவிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 25,000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் இடத்தில் 2 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் சாக்கடை, குப்பை, போதுமான பஸ் வசதி இல்லாததால் போதை பிரச்சினை, மருத்துவ சேவை இல்லாதது என பல்வேறு விதமான பிரச்சினைகளுடன் தவித்து வருவதாக கண்ணகி நகர் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாயாவதி. மாயாவதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. சென்னைக்கு மிக அருகில் சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய கண்ணகி நகர், எழில்நகர் பகுதி மக்கள் மிகவும் கடந்த 10 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளுக்கு போராடி வரக்கூடிய நிலைதான் இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை 25,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் இருக்கிறது. 1,00,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். இந்த பகுதியை பொறுத்தவரையில் குடிநீர், மின்சாரம், உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாவற்றிற்கும் மக்கள் போராடி வாழக்கூடிய நிலைதான் இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் 2 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் விடப்படுவதாகவும், அதுவும் 2 மணி நேரம் மட்டுமே குடிநீர் விடப்படுவதால் பொதுமக்கள் பெரும் அவதியை சந்தித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். அதே போல இங்கு இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் அனைத்துமே முற்பகுதியில் ஓவியங்கள் வரையப்பட்டு பளபளவென்று காட்சியளித்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய அனைத்துமே சிதிலமடைந்துதான் காணப்படுகிறது. இந்த பகுதி மக்கள் அனைவருமே சென்னையின் முக்கிய பகுதிகளில் இருந்து மீள் குடியேற்றப்பட்ட மக்களாக தான் இருக்கின்றனர். இப்பகுதியை சேர்ந்த மக்கள் பெரும்பாலும் தினக்கூலியாக தான் புறநகர் பகுதிகளில் இருந்து சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய மக்களாக இருக்கின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நாளுமே இவர்கள் தங்களது அடிப்படை தேவைகளுக்கு போராட வேண்டிய நிலைதான் இருக்கிறது. குறிப்பாக குடிநீர், அதே போல சரியான உட்கட்டமைப்பு வசதி வீடுகளில் இல்லாதது, மின்சாரம் இல்லாதது, பஸ் வசதி இல்லாதது, மருத்துவ சேவை முறையாக வழங்கப்படாதது, அதே போல குப்பை, கழிவுநீருடன் ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் போராடி தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து வரக்கூடிய நிலைதான் இருக்கிறது. இவர்களது வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாகவே இவ்வாறு இந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களது அடிப்படை தேவைகளுக்காக போராடி வரக்கூடிய நிலைதான் இருப்பதாக தெரிகிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பெரும்பாலும் சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு தான் வேலைக்கு செல்கின்றனர். வேலைக்கு செல்வதற்கு போதிய போக்குவரத்து வசதி கூட இல்லாத நிலைதான் இந்த பகுதி மக்களுக்கு இருக்கிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அனைத்துமே மழைக்காலங்களில் மட்டும் இல்லாமல் சாதாரண நேரங்களில் கூட எப்போது இடிந்து விழுமோ என்ற ஒரு அச்சத்தோடு உயிருக்கு பயந்து இருக்கக்கூடிய நிலைதான் இந்த பகுதி மக்களிடையே இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த பகுதி மக்கள் மட்டும் இது போன்ற ஒரு பிரச்சனையை சந்தித்து வருவதாக வேதனையை தெரிவிக்கின்றனர். தற்பொழுது இந்த பகுதியை சேர்ந்த மக்களே நம்முடன் இணைந்திருக்கின்றனர். அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம்க்கா, நீங்க எத்தனை ஆண்டுகளா இந்த பகுதியில் வசிச்சு வரீங்க? எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு வரீங்க? இங்க வந்து நாங்க 9 வருஷம் ஆகுது. 2015 வெள்ளம் வந்ததுக்கு 2016 ஜனவரியில 11ஆம் தேதி கொடுத்தாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் தான் வீடு வந்து எல்லாருமே பார்த்து கழுவி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டு உள்ள அவ்வளோ தண்ணி, அவ்வளோ மண்ணு கொட்டுது. வீட்டு உள்ள தண்ணி வருது, தளம் ஃபுல்லாக கொட்டுது. தளம் ஃபுல்லாக கொட்டதுனால என் குழந்தை மேலே கல் தலை மேலே உழுந்து, இவ்வளோ பெரிய கல் ஆணியோடு உழுந்தது. ஆனால் அதுவும் வந்து யாருமே பார்க்கல. நேற்று சிஎம் வந்தாருன்றதுக்காக வெளியில் மட்டும் மேக்கப் பண்ணி காட்டிட்டாங்க. ஆனால் அவர் உள்ளே வந்தால் எங்களுக்கும் கொஞ்சம் மேக்கப் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆனால் எங்களுக்கு எதுவுமே பண்ணலை. எங்கள் வீட்டு உள்ள தளம் ஃபுல்லாக கொட்டுது. நான் வந்து ஏற்கனவே இந்த ஆஃபீஸ் 40 இருக்க ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன். ஆனால் நான் போட்டதில் சங்கீதான்றவங்க அட்மி அவங்க வந்து நான் போட்டதை டெலிட் பண்ணாங்களே கண்டி இது வரைக்கும் என்ன வந்தோ இல்லை என் பிள்ளைங்களோ பார்க்கல. நான் அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி, அந்த வீடியோவில் என்ன கேட்டேன்னா, அந்த கேள்வி அவங்கக்கிட்ட கேள்வியை நான் வந்து இந்த மாதிரி என் வீட்டில் உயிர்ந்துருக்கு, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், இல்லை இது வரைக்கும் யாராவது இட்டு வந்து கேட்டிருக்கலாம். ஆனால் பார்க்காத கேட்காம நான் போட்டதை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணுறீங்கல்ல. ஆனால் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம்ல. கார்பரேஷனில் எத்தனை பேர் இருக்கீங்க? ஆனால் பணம் கட்டல, அது கட்டல, எங்களுக்கு ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பித்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களை வந்து யாருமே பார்க்கல. அப்புறம் எங்களுக்கு எதுக்கு இந்த வீடு வாசல்? நாங்கள் இந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்கும்ல. எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. எங்கள் வீட்டு உள்ள அவ்வளோ தலை கொட்டி இருக்கு. மேல் வீடு இப்போ காலியாக இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வீடு வந்துட்டாங்கன்னா அவங்க பீரா கட்டில் வச்சாங்கன்னா அவங்க மேலே இருக்க மாட்டாங்க, எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. தளத்தோட உடச்சின்னு உய்வாங்க. அப்போ எங்களுக்கு யார் அதை பார்க்குறோங்க? நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், ஏக்கா இப்போ வந்து நீங்கள் பார்க்கல, எங்கள் உயிர் ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் வந்து பார்ப்பீங்களா? அப்போ தான் எல்லாருமே வருவீங்களா? இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்க மாட்டீங்களா? எங்களுக்கு என்ன இது? வீட்டு உள்ள நைட்டு தூங்கிட்டு இருக்கா, என் பெட்ஷீட்டெல்லாம் நனைஞ்சு தண்ணி வருது. கொஞ்சம் மழைக்கா எங்கள் வீட்டு உள்ள 1.5 குடம் தண்ணியாக
வந்திருக்கு. அப்போ தண்ணி விட்டாலே எங்கள் வீட்டில் தண்ணி வருது, மழை வந்தாலும் தண்ணி வருது. தளமும் உடஞ்சிருக்கு, உள்ளே இருக்கிற செவரெல்லாம் குறைஞ்சி கொட்டுது. எங்களுக்கு என்ன பார்ப்பீங்க? சிஎம் வராரு தான், வந்து மக்களை பார்க்கணும் தானே வராங்க. அந்த 4 இடத்த திறந்து வச்சுட்டு போனால் போதுமா? உள்ளே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க, குழந்தை குட்டிகளோட எப்படி இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்களா, இதெல்லாம் வந்து பார்க்கலாம்ல. சிஎம் என்னதான் இப்போ எங்களுக்கு பண்ணிட்டாரு? இந்த இடத்துல ஓட்டு கேட்குற அன்றைக்கி எல்லாருமே வந்தாங்க. ஆனால் ஓட்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து எட்டி பார்க்கல. அந்த ஓட்டு வாங்கின அந்த பெரிய மக்கள்லாம் இப்போ வந்து பார்க்கலாம்ல. இவ்வளோ பாதிப்பு நாங்கள் அடைஞ்சிருக்கோம். வீட்டு உள்ள கழிவு நீர் எல்லாமே வருது. 3 வீடு காலியாக இருக்கிறதுனால அந்த வீட்டு உள்ள தண்ணியெல்லாம் எங்களுக்கு வெளியே வருது. அந்த வெளியே வர தண்ணி எங்கள் வீட்டு வாசப்பில் தான் இருக்குது. அந்த பீ தண்ணியை நாங்கள் மெரிச்சிக்கிட்டு போனோம், அதுலேயே நாங்கள் வரணும். வீட்டு உள்ள இருக்கிற ட்ரம்மு தண்ணியை சுத்தமாக வைங்க தண்ணி மருந்து ஊற்றுறாங்க. ஆனால் எங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் இருக்கிறத எதுவுமே வந்து பார்க்கல. அப்போ நான் உங்ககிட்ட கேட்பேன், கார்பரேஷனில் நீங்கள் வந்து மருந்து போடாதீங்க, வீட்டுக்கு வெளியில் இருக்கிறத க்ளீன் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஆளுங்களை வச்சு. எங்கள் வீட்டு உள்ள வந்து பார்க்காதீங்க, நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். எங்கள் ட்ரம்மை நீங்கள் வந்து துணி கட்டுங்க, மருந்து போடணும், எங்களுக்கு கதவு திறந்தோம்னா நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் யார் நாங்கள் உங்களை கதவு திறந்து உள்ளே விடணும்? எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் நீங்கள் கொடுக்கல. எங்கள் தளம் கொட்டியிருக்கு, எங்களுக்கு அதை சீரமைச்சு தரணும். எங்கள் வீட்டில் தண்ணி வராத அளவுக்கு மேலே தளம் போட்டு தரணும். இந்த 2 வேலையை எங்களுக்கு முடிச்சு தர நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். எங்களுக்கு இந்த உதவி நீங்கள் சீக்கிரம் எனக்கு பண்ணித்தாங்க. வரதெல்லாம் மழை காலம், நான் குழந்தையில 2 பெண் குழந்தை வச்சுருக்கேன். வெளியில் வேலைக்கு போக முடியாது, இங்கே எந்த பாதுகாப்பும் கிடையாது. மாதத்துக்கு 3 வீட்டில் 4 வீட்டில் ஒயராக இருக்கிறாங்க. எந்த பாதுகாப்பில் நான் வெளியே போக முடியும்? எனக்குன்னு எந்த பாதுகாப்பை நீங்கள் கொடுக்கணும். பில்டிங்குக்கு எந்த ஒரு சீரமைப்பை நீங்கள் எங்களுக்கு உடனே பண்ணி தரணும். இது சீக்கிரம் நாங்கள் வேணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து மின்சாரம்லாம் சரியாக வருதா? மருத்துவ சேவையெல்லாம் உங்களுக்கு வந்து அவசர ஆபத்துக்கு சரியாக உங்களுக்கு கிடைக்குதா? எந்த வீட்டு ப்ராப்ளமும் எங்களுக்கு இருக்குதெல்லாம் எனக்கு பேச தெரியும். இது பேசல வா, எங்கள் வீடு 4வது மாடி. என்ன சுகர் பேஷண்ட்டு தண்ணி வந்துக்கினே இருக்குது. வந்தால் அதுலேருந்து நான் தொடச்சி நான் எப்படி மாடு கை காலெலாம் ஒதுதுமா. அதுல தண்ணி ஒன்றுமே தண்ணி வருது உள்ள, எங்கேருந்தா வருதுன்னு எனக்காக ஒன்றும் புரியல. தேல் பூரா எல்லாம் உள்ளே வருது. பாத்ரூமும் சரியில்லை, எல்லாம் இஞ்சி இது பாத்ரூம்லேருந்து ஊழ்ந்துட்டேன் சுகர்லேருந்து. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு வந்துட்டு ஒதுது கை காலெலாம். வந்தால் வருஷத்துலேருந்து தண்ணிம்மா உள்ள பீச்சில் அலை போதாத மாதிரி வருது தண்ணி மழை வந்தால். இது என்ன யாரும் வந்து எல்லாரையும் பார்த்தாங்க. தண்ணியை ஊற்றிட்டு உக்காந்துங்க. நான் எங்கன்னா ஊற்றி உட்கார முடியுமா? தானக்குள்ளெல்லாம் மொண்டு வச்சேன் தண்ணி. காமிச்சமெல்லாம் தண்ணி வந்துக்குதுமா. கால் ஃபுல்லாக தண்ணி இல்லை அரை. இந்த மாதிரி தண்ணி வந்தால் நான் எப்படி இருக்குது? இல்லைன்னா வீடு மாற்றி கொடுங்க. என்னால் முடியல, உடம்பு சரியில்லை, ஒதுருது 2 பேர். எனக்கு என் பிள்ளைங்க உடம்பு சரியில்லை, நாங்கள் 2 பேர் தாங்க வரோம். கை காலெலாம் ஒதுருது, எனக்கு நடக்க முடியல, ஒன்றும் முடியல. இப்போ கூட தொடச்சி போட்டு வந்துக்கிறேன் துணியை. இனிமேல தண்ணி கொஞ்சம். குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நிறைய கை குழந்தைகள் இருக்குது, இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பகுதியில் நீங்கள் மீண்டு வரீங்க? வீட்டுக்குள்ளெல்லாம் செம்மையாக தண்ணி வரும். மழை பெஞ்சாலும் தண்ணி விட்டாலும் வீட்டுக்குள்ளெல்லாம் அப்படியே செவுறு ஓரெல்லாம் தண்ணி ஓதங்கட்டும். அப்படியே சுவிட்ச் போர்டெல்லாம் தண்ணி வருது. சுவிட்சில் கை வச்சா ஷாக் அடிக்கும். படிக்கட்டெல்லாம் மேலே இருக்க பழுப்பெல்லாம் வலிச்சு கீழே போட்டிருக்காங்க. கீழே இறங்க முடியல, என் பசங்கள்லாம் வழுக்கி கீழே விழும். கட்டிலு கீழெல்லாம் ஒரே தண்ணி இருக்கும். கீழே எந்த பொருள் வச்சாலும் ஈரமாகிடுவோம். தப்பி தவறி துணி எதனா போட்டால் கூட ஈரமாகும். எல்லா துணியும் தான் ஈரமாகும். என் பசங்கள்லாம் நிறைய வழுக்கி கீழே விழுந்துருக்கு. அதால் எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. யாரும் வந்து இங்கே வந்து பார்க்கவே மாட்டாங்க. மேலே வந்து ஏதோ சுண்ணாம்பு போட்டு போகிறாங்க, அவ்வளோதான் கொஞ்சோண்டு. திருப்பியும் அதே வந்து திருப்பி தண்ணி ஒழுவதான் செய்யுது. அது வந்து ஒழுங்காக சரி பண்ணி தரமாட்டுறாங்க. ரொம்ப இங்கே எப்படி சொல்கிறது, கீழே வண்டி விட முடியாது. கீழே வண்டியெல்லாம் வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஒரு ஒத்துழைப்பே கிடையாது இந்த பில்டிங்கில். எதுக்காக இருந்தாலும் நாங்கள் 4 பேர் தான் வந்து இறங்கணுமே, யாரும் கீழே இறங்க மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் கும்பலே சேரவே மாட்டாங்க. சிஎம் வருவாங்க, முன்னாடி இருக்கிற பில்டிங் மட்டும்தான் சுண்ணாம்பு அடிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட இடமா? இங்கெல்லாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. இங்கெல்லாம் வந்து உள்ளே வந்து பார்த்தா தான் நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லி தெரியும். எதுவுமே இங்கே உள்ளே வந்து பார்க்க மாட்டுறாங்க. என்னமோ சங்கன்னு சொன்னாங்க, அதுக்கும் யாரும் ஒத்துழைக்க மாட்டுறாங்க. தண்ணியே 2 நாளுக்கு ஒரு வாட்டி தான் விடுவாங்க. கொஞ்ச நேரம் தான் தண்ணி விடுறாங்க, கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிடுறாங்க. தண்ணிலாம் பற்ற மாட்டேங்குது. இந்த தண்ணி ஒழுகுறதுனாலே பசங்களுக்கு என் பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப ஜுரம் 2 வாரமாக. இங்கே வந்து என்ன சுத்தபத்தம் கிடையாதுங்க. சுத்தமாகவே என்னன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ ஈபியில் வந்து போகிறதுல ஈபி பண்ணுறதால இப்போ நான் ஈபி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சரிப்படுத்தி வைங்க, நாங்கள் வந்து கிளியர் பண்ணோம். நாங்கள் கிளியர் பண்ணும்போது ஈபிக்காரங்க வந்து பண்ண மாட்டுறாங்க. பண்ணதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒயரிங் கேட்டால் போட்டீங்க. இப்போ நாங்கள் வந்து ஒயரிங்கை உடைச்சா நாங்கள் கேள்வி கேட்கலாம். அவங்க வந்து 4 ஃபேஸ் 2 ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 கேபிளுக்கு 2 கேபிள் கொடுத்தா லோடு தாங்கமா தாங்காதா? இப்போ
இப்போ 4 லோடு கேபிள் கொடுத்தா தான் லோடு தாங்கும். இந்த லோடு தாங்க இப்போ 2 பேஸ் கொடுத்தா 2 லோடு தாங்க மாட்டுது. நைட்டில் வந்து அன்டைமில் வந்து கரண்ட்டு அப்பப்போ கட் ஆகிடுது. கட்டாகி கால் பண்ணி கேட்டால் தோ வரேன் சொல்லிட்டு வரமாட்டாங்க. என்ன ஒன்றா 2 பேஸில் வந்து ஒரு பேஸ் போகுது. அந்த ஒரு பேஸில் வந்து 2 பேர் தாங்காது லோடு. அது கேட்டதுக்கு பண்ணிக்கிறேன் இன்னும் பண்ண மாட்டாங்க வந்து சரியாகவே. இன்னொன்று ப்ராப்ளம் என்னென்னா தண்ணி விட்டாங்கன்னா மேலேருந்து தண்ணி ஃபுல்லாக பில்டிங் ஃபுல்லாக யூசேஜ் ஆகுது. தண்ணி ஃபுல்லாக கீழே வந்து பசங்க நடக்க முடியல. அதால் 4-5 பேர் கீழே விழுந்தாங்க. வயசானவங்களுக்கு கீழே விழுந்து அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டலாக போய் கிளம்பி ஆகி போச்சு. இப்போ சொன்னதுக்கு கம்ப்ளைண்ட் பிரேம் கொடுத்துருக்காப்புல, அவர் தலைவராக இருக்காருங்க. அவரை கேட்டதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா, இவங்க வந்து பண்ண மாட்டாங்கன்னா நான் தானே பண்ண முடியும், அவன் கேட்குறாப்புல. அதுக்கு ரீசன் அவர் சொல்லுவாப்புல. இங்க நிறைய வந்து பள்ளி குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சரியான கல்வி சேவை கிடைக்குதா, மருத்துவ சேவை கிடைக்குதா? இப்போ மருத்துவ சேவையை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணகினாரில் நிறைய மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, மருத்துவ சேவையில் போனோன்னா இப்போ அங்கே அம்மா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான மருத்துவர் கிடையாது. இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா ஆய்வகமே இருக்காது அங்கே. இருந்தாலும் கூட அவங்க டெஸ்ட் எடுக்க தயக்கம் காமிப்பாங்க. இன்னொன்று இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, படிக்கிற பசங்க எல்லாருக்குமே வந்து என்ன பிரச்சனைனா, இந்த இருக்க ஸ்கூலில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே இருக்க ஸ்கூலில் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனாலும் வந்து கழிப்பறை இதெல்லாம் வந்து சுத்தமாகவே இருக்கிறது இல்லை. இந்த கழிப்பறை வந்து இப்போ சிஎம் வந்தார், அங்கே நடுநிலை பள்ளியில் வந்து மழலையர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ளே ஸ்கூல்னு. அந்த ப்ளே ஸ்கூலில் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் க்ளவுஸு ஹெட் கேப்பு இதெல்லாம் போட்டு சாப்பாடு தராங்க, காலை உணவு திட்டம்னு. ஆனால் அந்த காலை உணவு திட்டத்தில் காலையில் எல்லாருக்குமே ப்ராப்பராக சாப்பாடு தராங்களானே அது டவுட்டு தான். இந்த ஸ்கூலில் வந்து எல்லாமே க்ளீனாக அன்னைக்குன்ற நாளில் மட்டும் பசங்களுக்கு பாய் போட்டு அந்த பசங்களை மேலே உட்கார வச்சு எல்லாமே பார்த்தாங்க. ஆனால் அது டே டு டே நடக்குதா, அந்த பசங்களை கேம் விளையாட வைக்கிறாங்களா, எல்லாமே இங்கே இருக்க அங்கன்வாடிஸில் கூட சரியான ஒரு இதுவே இல்லை. அங்கன்வாடிஸில் இப்போ நிறைய டெங்கு ஃபீவர் வந்து பரவுது. டெங்கு ஃபீவர் நிறைய கேஸ் வந்து சின்ன பசங்களுக்கு தான் வருது. ஆனால் அந்த டெங்கு ஃபீவர் பரவாயில்ல, அந்த பசங்களே வந்து என்ன ஆகுதுன்னா அங்கன்வாடிஸே சுத்தம் இல்லாமல் இருக்குது. இந்த அங்கன்வாடி மையத்தெல்லாம் வந்து சுத்தம் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் மேம். அக்கா, நீங்க குடிநீர் எப்படி சேமிக்கிறீங்க? 2 நாட்களுக்கு ஒரு முறை, அதுவும் 2 மணி நேரம் தான் குடிநீர். அதை எப்படி நீங்க சேமிச்சு எப்படி பயன்படுத்துறீங்க? அடிப்படை வசதி ட்ரம்மில் பிடிச்சி வச்சுப்போம், தண்ணி வரப்போ பிடிச்சி வச்சுப்போம். இருந்தாலுமே கூட மழை வந்தால் எங்களால் வெளியில் நாங்கள் எப்படி ஒரு கூரை வீட்டில் இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது எங்களுக்கு. இப்போ தண்ணி விட்டாலும் ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக வந்துடுறனால குழந்தைங்க விளையாடுறாங்க. ஒரு பலூன் எடுத்துகிட்டு போய் போட்டால் கூடமே பசங்கள்கிட்ட சொல்லி வைக்கிறோம், இம்மா தொட்டி வந்து துருப்பிடிச்சிருக்கு, யாரும் இறங்கிடாதீங்கன்னு சொன்னாலும் குழந்தைங்க வந்து கேட்க மாட்டேன்றாங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சு ஊற்றுற மாதிரியே வீடு ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும். பக்கெட்டில் எடுத்து தான் கட்டிலேருந்து எடுத்து ஊற்றுறோம். அது இல்லாமல் கரண்ட் பாக்ஸில் இந்த தொட்டிலேருந்து வழிஞ்ச தண்ணி வந்து எங்களுக்கு டிவி ஃபால்ட் ஆனது. டிவி ஃபால்ட் ஆனால் கூட பரவாயில்ல, குழந்தை போய் ஒரு சுவிட்ச் போர்டில் கை வச்சா கூட ஷாக் அடிச்சுது. அந்த தண்ணி விட்டால் வாசல் ஃபுல்லாக வரனால குழந்தைங்க வந்து ஸ்லிப்பாகி விழுந்துட்டாங்க நிறைய பேர். எங்கள் வீட்டுக்கு வரப்போ ஷாக் அடித்து ஸ்லிப்பாகவே குழந்தைங்க விழுந்துடுறாங்க. எனக்கு அந்த தொட்டி வந்து மாற்றி கொடுங்க, ஏன்னா ஃபுல்லாக வந்து துருப்பிடிச்சனால குழந்தைங்க விழுந்துருமோ ஏன்னா பயமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்க எனி டைம் எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது. நாங்கள் வேலைக்கு போனோம்னா சாயங்காலம் தான் வரோம். அந்த தண்ணி வராத அளவுக்கும் இந்த ஷாக் அடிக்காத அளவுக்கும் பாருங்கள். அதே மாதிரி கீழே வந்து யாராச்சும் வந்தாலே அவ்வளோ ஒரு கலேஜாக இருக்குது, கீழே கால் வைக்க முடியல. அந்த ஒரு வீட்டில் காலி வீட்டில் இருக்குது, புழுலாம் மேலே வருது. அந்த தண்ணியில் நாங்கள் காலை வச்சுட்டு போனோம்னா அரிக்குது. ஸ்கின் ப்ராப்ளம், நிறைய பேருக்கே ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த வெளியிலேருந்து உள்ளே வரவங்களும் அப்படியே மூக்கை கையை வச்சுக்கிட்டு தான் வாயை பொத்திக்கிட்டு வராங்க. நாங்களும் சகிச்சு தான் போகிறோம். வீட்டுக்குள்ளேயும் இந்த தண்ணி வர பிரச்சனைனாலும் வெளியில் எப்படி இருக்கோ சேர சகதிமா அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த தண்ணியால் ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. அது எப்படி தான் மாற்றி தரப்போகிறாங்க என்னன்றது தெரில. இதை மாற்றி கொடுக்குற மாதிரி நாங்கள் கேட்குறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு சுகாதார சீர்கேடுக்கு உள்ளாகிறாங்க, எந்த அளவுக்கு நோய்வாய்ப்படுறாங்க? அது கணக்கே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு நம்ம மக்கள் மேலேயே ஒரு சில தவறுகள் இருக்குது. மேலேருந்து குப்பியை தூக்கி போடுறாங்க. ஆனால் அந்த குப்பியை போடாத அளவுக்கு அந்த வழிமுறையை அவங்க வச்சாங்கன்னா அவங்க ஏன் மேலேருந்து குப்பியை போட போகிறாங்க? கட்டி விட்ட பில்டிங்கை பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக கட்டி விட்டுருக்காங்க. அந்த கட்டி விட்ட பில்டிங்கில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வசதி கிடையாது இருக்குது. வசதி உள்ள ஒரு பில்டிங்கை கட்டி கொடுத்தா மக்களுக்கு அதுக்கு ஏற்ற மாரி இருக்க முடியும். இப்போ பாருங்கள், வீட்டுக்குள்ளே மேலே டேங்க் இருக்குது, அந்த டேங்க்கில் இருக்க தண்ணி வீட்டுக்குள்ளே வருது. செவுறு ஃபுல்லாக பாதிப்பாகுது. ஏற்கனவே உடம்பு முடியாதவங்க அந்த வீட்டில் இருக்கும் போது இன்னும் உடம்பு சரியாதான் ஆகுறாங்க. இப்போது இந்த கீழே இருக்குது பாருங்களேன், கீழே ஒரு டேங்க் மாரி வச்சுருக்காங்க. அந்த டேங்க்கில் வந்து
கழிவு நீர் கலந்து போயிடுது. அதையே நான் பண்ணுறாங்க ரிப்பீட்டு கொடுக்கும்போது டேங்க்கு மேலே எங்களுக்கு ஒரு நாள் கூட டேங்க் கழுவுறாங்களாம்மா? டேங்க்கு கழுவுறதில்ல. பாசை பிடிச்சி மஞ்சள் நிறத்தில் இருந்து மேலேருந்து அந்த காக்கா பறவைங்க வந்து ஏதாவது போட்டால் கூட அந்த தண்ணி அப்படியே நேற்று விட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக கவுச்சி நாத்தம். பீச்சில் எப்படி ஒரு நாற்று அடிக்குதோ அதோட மோசமான ஒரு நாற்று அடிக்குது. என்ன தான் செய்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நேற்று முதலமைச்சர் வராருன்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாங்க. சந்தோஷம். ஒரு அதிகாரி வரும்போது க்ளீன் பண்ணுவோம். அப்போ எல்லா இடத்தையும் தானே அவங்க க்ளீன் பண்ணணும். ஏன் க்ளீன் பண்ணாத இருக்காங்க? அப்போ அவங்களோட பார்வை எதை நோக்கி இருக்குன்னா ஒரு அதிகாரம் நோக்கி தான் இருக்குது. கஷ்டப்படுற எங்களை போல மக்களுக்கு பார்வை இல்லை. அப்போ நாங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு வீடு கொடுன்னு கேட்டோம். ஆனால் வீடு இவ்வளோ தொழுவு தூக்கி போட்டு வாழ்வாதாரம் உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்க இல்லையாம்மா சொல்லுங்க. நல்ல பிள்ளைங்க கூட இங்கே வந்து கெஞ்சா பழக்கத்தில் அடிமையாயிட்டாங்க. எவ்வளோ நல்ல பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க எல்லாமே தன்னுடைய வேலை இல்லாத காரணத்தினால எல்லாமே இந்தமாரி ஒரு அடிமை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. எதை வச்சு நாங்கள் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஒவ்வொரு பில்டிங்கில் ஏறி பார்த்தா தான் ஒவ்வொரு தெரியும் என்னென்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை. எங்களுக்கு இது ஒரு தீர்வு காரணம். நான் எங்கே வேணாலும் வந்து பேசுவேன் நான். ஏன்னா நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். நான் மக்களுக்கோசரம் வேலை செய்கிறேன். எங்கள் மக்களுக்கோசரம் தான் நான் பாடுபடுறேன். சரிங்களா? குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கழிவுநீர் வீடுகளில் புகுவதால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் இதனால் பெரிதும் நோய் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்து இருக்கின்றனர். இதே போல இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இங்கு மருத்துவ சேவை கூட சரியாக இல்லை எனவும் அரசாங்கம் இதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இன்னொரு சமூக ஆர்வலர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் அண்ணா, இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை